வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாளைக்கு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கடையில் இருக்குது. மார்க்கெட்டுக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் நோ ட்ரேடிங் ஜோன். அதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி அப்சைடு போயிட்டு அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலாக வாய்ப்பு அப்படிங்க கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும்போது சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஆக்சுவலாக அப்சைடு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ஆக்சுவலாக செகண்ட் சப்போர்ட்லேருந்து அப்சைடு போயிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அப்சைடு போக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு இந்த இது பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி அப்சைடு போய்ட்டு திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு திருப்பி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணி தான் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் அதாவது 49,480 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதையும் பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்ததை தாண்டி கீழே போயிருந்துச்சு. ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட், இங்கேருந்து அப்சைட் திரும்பத்தான வாய்ப்புக்குமே கொடுத்தோம். ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்லாம் உடச்சி தான் இன்றைக்கி மார்க்கெட்டே முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா 76,750 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இப்போ இங்கேருந்து கூட அப்சைட் போயிடும், இல்லை இந்த இடத்துல அப்சைட் போயிருந்தோங்கிற செட்டப்பில் தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம கொடுத்த டைரெக்ஷனே. ஆனால் பார்த்தோம்னா நம்ம கொடுத்த இந்த இடத்தையும் பிரேக் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு இதையும் பிரேக் பண்ணிச்சு. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது இந்தாண்டு. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இப்போ அதே பிரேக் பண்ணி இன்றைக்கி க்ளோசிங் இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு பேரிஸ் சென்டிமெண்ட்டில் தான் முடிச்சிட்டாங்க. அது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து நிஃப்டி வந்து பேரிஸில் தான் இருக்குது, பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமே சொல்லியிருந்தோம். இப்போயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரிஸில் தான் முடிச்சிட்டாங்க. அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த கேண்டோட லோ தான், அதாவது இந்த டோஜோட லோ தான் 22,857 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்த சப்போர்ட் இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அது எந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அதாவது 22,650 வரைக்கும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். அதே சமயத்தில் இன்னொரு டைரெக்ஷனில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லைனை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் கூட வருது. அப்படி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த நம்ம கூட சப்போர்ட்டும் தெரியலாம் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த இடங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 22,857 ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு டேப்படி வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,118 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 23,239. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,986 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 22,857 செகண்ட் சப்போர்ட். அதுக்கு தேர்ட் சப்போர்ட் 22,786. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபாலுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கள் ஸ்ட்ராங் சப்போர்ட், அதாவது நம்ம 22,857 நம்ம டேயில் காட்டியிருப்போம் அந்த இடம். அதனால் இந்த இடங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்த பிரேக் பண்ணி இந்த இடத்தையும் பிரேக் பண்ணி பெரிய ஃபால் அடுத்தது இருக்கும். மார்க்கெட்லேருந்து பெரிய ஃபால் இருக்கிறது வாய்ப்பு இது பிரேக் பண்ணால் மட்டும்தான். அதுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம டே கேண்டில் சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி அப்சைடு போனாலும் இதில் வந்து இது பிரேக் பண்ணாலும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை, அதாவது 23,400 to 500 இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் என்ன தான் அப்சைட் பண்ணாலும் திருப்பி ஃபால் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். மேலே போய் தொட்டுட்டு கீழே விழுக தான் வாய்ப்பு அதிகம் இருக்கும். இது ஓப்பனை பொறுத்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,239 செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் தொட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக. ஏன்னா மார்க்கெட் வந்து இருந்தாலும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதே பிரேக் பண்ணி தான் விழுந்திருக்கு. மறுபடியும் ரீடெஸ்ட்டுக்கான இந்த இடம் போயிட்டு திருப்பி வேணால் இந்த இடம் விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த கேண்டிலோட லோ தான் ஸ்ட்ராங்காக இருக்கத்தான் வாய்ப்பு. அதாவது 48,906 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல பிரேக் பண்ணதில் அடுத்து ஃபால் இந்த லோ வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 47,800 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த லொக்கேஷன் பிரேக் பண்ண வரைக்கும், பிரேக் பண்ணாத வரைக்கும் பண்ணால் அடுத்த ஃபால் இருக்கும். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா முடிவு பார்த்திங்கன்னா பேரிஷ் சென்டிமெண்ட்டில் தான் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 49,477. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 49,663. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 49,177 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,906, அதுக்கடுத்து 48,449. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவும் ஃபாலுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியாத பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஃபால் இருக்கும். ஆனால் இந்த இடம் 48,906 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அதனால் இது வரைக்கும் போட்டுப்போம். இது பிரேக் பண்ணாலும் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு தான் இருக்குது. இந்த 48,906 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை அங்கேருந்து 500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இடம். அதனால் இந்த இடம் அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இது வரைக்குமே போட்டுப்போம். இது பிரேக் பண்ணால் அடுத்தது பெரிய ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணது ஒரு மார்க்கெட் அப்படின்னாலும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து இறங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். எப்போ வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹை, அதாவது 50,000 தாண்டும் பட்சத்தில் தான் மார்க்கெட்லேருந்து அப்சைடுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் மார்க்கெட் திருப்பி விழுகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இன்னைக்கான க்ளோசிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் கிளியராக ஃபால் தான் இண்டிகேட் பண்ணுது. அதை பொறுத்தளவுக்கு இந்த டபுள் பாட்டம் ஏரியா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 75,267 வரைக்கும் இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடம் தான் ஸ்ட்ராங்கான இடம். நம்ம கொடுத்துருந்தது இந்த கேண்டில் லோ தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். நம்ம 76,775 கொடுத்துருப்போம். அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோசிங்கே கீழே தான் இருக்குது. அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அதனால் இதுவும் ஃபால் ஆகிறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 76,475, அதுக்கடுத்து 76,889. சாரி, 76,899. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 76,030 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 75,765, அதுக்கடுத்து 75,267 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட். இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவும் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு அதிகம். இதுவும் செல் அண்ட் ரைஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் அப்சைட் பண்ணாலும் திருப்பி டவுன் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.